ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீரியஸ் யுவராஜ். ஈரான் இஸ்ரேலுக்கான போரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கி அந்த ஸ்கூலில் இருந்த 168 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. இது என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வாருன்றது ஒரு நாட்டோட அரசாங்கத்துக்கு இன்னொரு நாட்டோட அரசாங்கத்துக்கும் தான் நடக்குதே தவிர அதில் எந்த ஒரு சிவிலியன்ஸும் பீப்புள்ஸும் காமன் மேன்ஸ் யாருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அமெரிக்காவுக்கு ஒரு மனசாட்சியே இல்லைன்றது இந்த ஒரு விஷயத்தில் தெரியுதுங்க. ஏன்னா ஈரான் எங்கே இருக்காங்க, அமெரிக்கா எங்கே இருக்காங்க, இப்படியே அவங்கள பெருசாகவும் இவங்களை கீழேயாகவும் வச்சு பார்த்து இன்றைக்கி அமெரிக்கா யாரை வேணாலும் அடிக்கலான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறது உலக நாடுகள் தான். இது முக்கியமான தவறு எல்லா நாடுகள் மேலேயும் தான் இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மினாபுன்ற ஒரு இடத்துல மக்கள் திடீர்னு பல மக்கள் கூடுறாங்க. அவங்கெல்லாம் அழுது அவங்களுடைய கண்ணீருக்கான பதிலை அமெரிக்க அரசாங்கம் கட்டாயமாக சொல்லியே ஆகணும். இவங்க யாருங்க ஈரானில் போய் காப்பாற்றுறது? ஈரானில் இருக்க மக்களை நாங்கள் விடுதலை தரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே இவங்க மக்களை அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களையும் அடிக்கிறதே இவங்க தான். இஸ்ரேல் சோல்ஜர்ஸும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் தான் அடிச்சிட்ருக்காங்க. ஈரான் தாக்கின ஒரு இடமே காமனான பப்ளிக் அஃபெக்ட் ஆகாத ஒரு இடம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸஸை குறி வச்சு தான் தாக்குறாங்க. ஏன்னா தாக்குதல் எங்கேருந்து வருதோ அந்த இடத்த தான் டார்கெட் பண்ணி ஈரான் மிசைலில் இறக்குறதும் ராக்கெட்ஸ் இறக்குறதுமா இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவும் இஸ்லாமும் அந்த மாதிரி போரை நடத்த கிடையாது. அவங்க ஈரானோட மக்கள் மேலேயும் முழுமையாக கை வச்சிருக்காங்க. நம்மளோட காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஈரான் ஆரம்பத்தில் 1994 நடந்த காஷ்மீருக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு ஓட் பண்ணதில் ஈரான் மிகப்பெரிய பங்கு. அந்த நன்றியை மறந்துட்டு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி ஈரானுக்கான கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இது ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன் அவங்க நம்மளுக்கு பண்ணதை மறந்துட்டு அவங்க அந்த ஓட்டிங் அந்த சமயத்தில் பல நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக தான் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்காக கூட நின்று கை கொடுத்தது ஈரான் மட்டும்தான். இன்றைக்கி நம்ம இஸ்ரேல் கூட ஒரு பெஞ்சமின் நெதன்யாஹு கூட நாம் ஒரு ட்ரேடுக்கான ஒரு இது சைன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் மிகப்பெரிய நட்பு நாடாக தான் இருந்தாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமான ஒரு இது. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த கருத்தை நேரடியாக போய் சேரணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியில் இருந்தப்போ அவங்க கிட்டத்தட்ட பல வருஷமாக ஆட்சியில் இருந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு க்ரூசியலான ஒரு ரோலை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்களோ அதை தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு அடுத்தபடி